Hello all, today's topic open coach on Wimbledon 2024. விம்பிள்டனில் மிகப்பெரிய மாற்றம் இந்த டைம் வந்து நடந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான 4 பர்சன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகேங்களா? இது வந்து 20 வருஷமாக இல்லாத ஒரு மாற்றம், தலைமுறை மாற்றம்னே இதை நம்ம எடுத்துக்கலாம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோகர் ஃபெடரர் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரஃபேல் நடால் அவர் வந்து ப்ரீஃப் ரெஸ்ட்டில் இருக்கார். மோரோவர் அவர் விம்பிள்டனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நொவாக் ஜொகோவிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீ சர்ஜரி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. மோரோவர் அவருமே அவருடைய கேரியரில் ஒரு எண்டான ஒரு நிலையில தான் இருக்கார். ஆண்டி முரே வந்து பேக் போன் சர்ஜரி ஒன்று மேற்கொண்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு 4 பர்சனும் இல்லாமல் இப்போ விம்பிள்டன் லண்டனில் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி விமன் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வில்லியம்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, வீனஸ் வில்லியம்ஸ், செரீனா வில்லியம்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே 2000லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2000 வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே 12 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 8 டைம் ரன்னரப் டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. செப்டம்பர் 2022லேருந்து செரீனா வில்லியம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி மார்ச் 2024லேருந்து வீனஸ் வில்லியம்ஸும் அவங்க கெரியரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக டென்னிஸ் இதில் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் மிக்ஸ்டு சிக்னல்ஸ் ஆன் டேட்டா அண்ட் த கீ இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ். ஸோ ஒரு டேட்டா வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, முக்கியமான தொழிற்சாலைகள், அது சார்ந்த ஒரு தரவுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த்னுடைய ஹீட்னுடைய தாக்கத்தினால எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே சரியான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல. சரிங்களா? மோரோவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பிளான்ட்டோட ஃபியூயலாக வந்து கோல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் மந்த்தை விட 10.2% அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க கோலை. சரிங்களா? அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறக்கும் கோல் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 12.8% அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க ப்ரீவியஸ் மந்த்தை விட. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபியூயலும் வந்து கமிந்து கொண்டு போகிறது தான் வந்து இந்த இடத்துல டினோட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், ரிஃபைனரி ப்ராடக்ட் ஆகட்டும், ஸ்டீல் ப்ரொடக்ஷன் எதுவுமே வந்து ஒரு உற்பத்தி ஆகலை. க்ரூட் ஆயிலும் வந்து ஃபெர்டிலைசர், சிமெண்ட் இந்த மாதிரியான எந்த ஒரு கோர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுமே வந்து அதனுடைய உற்பத்தி திறன் வந்து டிக்ளைன் ஆகி தான் இருக்குது. சரிங்களா? எந்த ஒரு மேனுஃபேக்சரிங்குமே நடக்கலை அப்படிங்கிற இதில் வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வேல் டிக்ட்ரி அப்படின்னா ஒரு ஃபேர்வெல் கொடுக்குறது, ஒரு குட் பை கொடுக்குறது தான் வேல் டிக்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலாக இருக்கிற ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு குட் பை சொல்லிடுவாங்க, ஃபேர்வெல் கொடுத்துருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைரக்டர் இருக்கார் அப்படின்னா அவர் ரொம்ப வால் பண்ணுற ஆக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பிடுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட் ஸ்டாப் அப்படின்னா ஒரு ப்ரீஃபான ரெஸ்ட் தான் வந்து பிட் ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நீண்ட நாள் எடுக்கக்கூடிய ரெஸ்ட் தான் பிட் ஸ்டாப். லேப்னா ஒரு ஜேர்னி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மதர்ஸ் லேப் அப்படிங்கிறது இந்த இடத்துல மடி. சரிங்களா? நம்மளுடைய மடியை வந்து லேப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஜேர்னியை வந்து நம்ம லேப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? மதர்ஸ் லேப்னா அம்மாவின் மடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் ஒன் மெண்ட் அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறது. சரிங்களா? ரிப்பேர் பண்ணுறது தான் மெண்ட். ஓகேங்களா? சரி செய்தல் தான் மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பேர்லி அப்படின்னா ரேராக, ஸ்கார்ஸ்லி, அரிதாகன்னு சொல்லுவோம். ரொம்ப அரிதாகவே அது நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பேர்லி. ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி இதெல்லாமே. ஸ்ட்ரேஞ்ச் ஹோல்டு அப்படின்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுக்கிறதையும் ஸ்ட்ரேஞ்ச் ஹோல்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஓவர்வெல்மிங்காக ஒரு கண்ட்ரோல் எடுப்போம், அதாவது பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரோல் எடுப்போம். சரிங்களா? ஓவர்வெல்மிங்க்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று திகைப்பில் மூழ்கடிக்கிறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கிறதையும் நம்ம ஓவர்வெல்மிங் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல் இல்லைன்னா ஓவர்வெல்மிங் கண்ட்ரோல். ஓவர்வெல்மிங் அப்படின்னா பவர்ஃபுல்லான கண்ட்ரோல். ஓவர்வெல்மிங்க்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று பவர்ஃபுல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திகைப்பு, ஆச்சரியம். சரியா? ஸோ ஸ்ட்ரேஞ்ச் ஹோல்டு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒன்று ஹோல்டு பண்ணிட்டாருன்னா அவர் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துருவார். அதே மாதிரி பவர்ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் ஆச்சிங் அப்படின்னா ரொம்ப விரிவானது. சரிங்களா? எல்லாத்தையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறதான் வந்து ஓவர் ஆச்சிங். காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆல் எம்ப்ரேசிங், விரிவான, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய. ஆல் எம்ப்ரேஸ்னால் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, இன்க்ளூடிங் எவ்ரி திங்.
சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவர் ஆர்ச்சிங். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச் வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சு அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, அந்த சைடில் இருக்கிற எல்லா ஏரியாவையும் அது கவர் பண்ணிடும் இல்லையா? ஸோ வந்து காம்ப்ரிஹென்சிவ் விரிவாக கவர் பண்ணியிருக்கும், எல்லாத்தையும் உள்ளடக்கியிருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிசஸ் அப்படின்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு, சரிங்களா? இப்போ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு லிஸ்ட் இருக்கும், அதுதான் வந்து இண்டிசஸ். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைஸோ ஒரு வேல்யூவோ ஒரு ரேட்டோ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காமிக்கிறது, எடுத்து காமிக்கிறதையும் நம்ம இண்டிசஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒரு லிஸ்ட்டு காமனாக சொல்லணும்னா ஒரு லிஸ்ட், ஓகேங்களா? நம்ம ஒரு டேட்டாவை ஷோ பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட் தான் வந்து இண்டிசஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேக்டு அப்படின்னா ஒரு குட் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஹோப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்யூச்சர் டேஸை வந்து நம்ம வந்து டேஞ்சர் ஆக்கிக்குவோம். நம்மளோட ஃப்யூச்சரை டேஞ்சரில் கொண்டு போய் நிறுத்திருப்போம். அதுதான் வந்து ஸ்டேக்டு, ஓகேங்களா? நம்ம என்ன டெசிஷன் எடுத்திருப்போம் அப்படின்னா, சரி ஓகே நல்ல ரிசல்ட் கொடுப்போம் அப்படிங்கிற ஹோப்பில் நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அது ஃப்யூச்சரில் டேஞ்சராக முடியும். அதுதான் வந்து ஸ்டேக்டு. நெக்ஸ்ட் ஒன் பல்சேட்டிங் அப்படின்னா ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அசைவு வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கும், அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெகுலராக இருக்கும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பல்சேட்டிங் ரிதம் அப்படின்னா ஒரு ஒரு இசையினால் நம்ம வந்து அசைவு மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து பல்சேட்டிங், ஓகேங்களா? ஸோ பல்சரில் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும், ஸ்ட்ராங்காக ஷேக் ஆகும், ரெகுலராகவே ஷேக் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்சிமிட்டி அப்படின்னா ஒருவருக்கு பக்கத்தில் இருக்கிறது, அது ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கலாம், டைமாக இருக்கலாம், எதுவாகவே இருந்தாலும் ஒருவருக்கு நியராக இருக்கிறது தான் வந்து ப்ராக்சிமிட்டி, ஓகேங்களா? ஒரு டிஸ்டன்ஸில் இல்லைன்னா ஒரு டைம் பீரியடில் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து ப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவோம். மெட்டிகுலஸ்லி அப்படின்னா ஒரு கிரேட் அட்டென்ஷன், உன்னிப்பாக கவனிக்கிறது, சரிங்களா? அதுதான் வந்து மெட்டிகுலஸ்லி. ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து போடணும், இல்லைன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லிக் அப்படின்னா நன்றாக செய்யப்பட்டது, டன் வெல், சரிங்களா? அதுதான் வந்து ஸ்லிக். இன்னொரு மீனிங் இதுக்கு இருக்குது, கிளவராக இருக்கிறது. ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும்போது கிளவராக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஹானஸ்ட்டாக இருப்பாங்களான்னு தெரியாது, அவங்களையும் நம்ம ஸ்லிக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது கிளவர் இன் பர்ஷ்வேடிங் பீப்புள். பர்ஷ்வேட் அப்படின்னா ஒருவரை ஆர்கியூ பண்ணுறது, பீப்புள்கிட்ட ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறது, ஆனால் அவங்க ஹானஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா பண்ணாலும் ஸ்லிக் தான், ஒருத்தங்க ஹானஸ்ட்டாக இல்லாமல் கிளவராக இருந்தாலும் ஸ்லிக் தான். லான்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரு ஷார்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராஸ் கோட்டை தான் வந்து லான்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கண்டென்டர்ஸ் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு காம்படிஷனில் வின் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க தான் கண்டென்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க தான் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு பர்சன் ஒரு விக்ட்ரி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வின் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு போட்டியில் அப்படின்னா அவங்க தான் கண்டென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நவுஸ் அப்படின்னா ஒரு காமன் சென்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட, ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அவங்க தான் வந்து நவுஸ், ஓகேங்களா? ஸோ நடைமுறை அறிவு சார்ந்த விஷயங்கள் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும், ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்க தான் நவுஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆன்ஸ்லாட் அப்படின்னா ரொம்ப வைலண்ட்டான ஸ்ட்ராங்கான அட்டாக் தான் வந்து ஆன்ஸ்லாட், ஓகேங்களா? வன்மையாக கண்டித்தல், வன்மையாக வந்து ஒரு விஷயத்தை கையாளுறதான் வந்து ஆன்ஸ்லாட். க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டர் அப்படின்னா கொலை செய்தல். ஸோ ஆன்ஸ்லாட் அப்படின்னா அதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னா வைலண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹையரிங் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஷார்ட் டைம் ஜாப் வந்து நம்ம வந்து ஒரு பீப்புளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கிறது தான் வந்து ஹையரிங். டீசலரேட்டட் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிறது, ஓகேங்களா? குறைதல் தான் வந்து டீசலரேட்டட். ஆக்சலரேட்டட் தெரியும் இல்லையா? அது மாதிரி டீசலரேட்டட் அப்படின்னா குறைதல். ப்ராமினென்ட் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, ஃபேமஸாக இருக்கிறது தான் வந்து ப்ராமினென்ட் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ஃபேமஸ், இது ரெண்டுமே வந்து ப்ராமினென்ட். இதுக்கு க்ளூ என்னென்னா ரோமியோ ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸான ஆக்டர்ஸ்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கிளிம்மர்னால் ஒரு ஸ்மால் சைன் இருக்கும், ஏதாவது வந்து ஒரு சமிக்ஞை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளிம்மர் ஆஃப் ஹோப் அப்படின்னா ஒரு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து கிளிம்மர்னு சொல்லுவோம். செகண்ட் மீனிங் ரொம்ப வந்து வீக்காக இருக்கிறது, சரிங்களா? அதாவது ஒரு லைட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும், ஸ்டெடியாக இருக்காது. வீக் லைட்டையும் நம்ம வந்து கிளிம்மர்னு சொல்லுவோம். மங்கலான ஒளின்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் வந்து கிளிம்மர்னு சொல்கிறோம். ஸோ வந்து கிளிம்மர் ஆஃப் ஹோப் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு
சமிக்ஞை சின்ன ஒரு அறிகுறி எனக்கு இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கிளிம்மர்னு சொல்கிறோம். லைட் மங்கிய ஒளியையும் வந்து வீக்கான லைட்டையும் நம்ம கிளிம்மர்னு சொல்கிறோம். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லிம்மர் ஆனோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப் இருக்கும். நம்ம வந்து ஸ்லிம் ஆகிட்டோங்கிற ஒரு ஹோப் நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு வீக் லைட்டாகவும் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹாவர்ட் அப்படின்னா ஒருவருக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணுறது தான் வந்து ஹாவர்ட். ஓகேங்களா? நியர் ஒருவருக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது, அதை வந்து ஹாவர்னு சொல்லுவோம். செகண்ட் மீனிங், வானத்தில் மிதக்கிறதையும் நம்ம ஹாவர்னு சொல்லுவோம். வானில் மிதக்கக்கூடியது. பறவை விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பறந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஒரே இடத்துல பறந்துட்டு இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஹாவர்னு சொல்லுவோம். ஒன்றின் பக்கத்தில் வெயிட் பண்ணுறதையும் ஹாவர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாவர்ட் நியர் மை ஆஃபீஸ் அப்படின்னா என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ ஹாவர் இன் த சென்ஸ் வானில் மிதக்கிறது, வெயிட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வேர்ட், இன்ஃபர்மிட்டி அப்படின்னா ஃபிசிக்கலி இல்லைன்னா மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கிறது, ஃபீபிள்னு சொல்லுவோம், சரிங்களா? ஃபீபிள் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறது தான் வந்து இன்ஃபர்மிட்டி. ஸோ க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்ம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இன்ஃபர்ம்னா ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறது, ஃபீபிளாக இருக்கிறது. ஓகேங்களா? ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ரொம்ப வீக்காக இருக்கிறது தான் வந்து இன்ஃபர்மிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பயோஎன்ட் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, அதை வந்து பயோஎன்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு மீனிங், மிதந்து கொண்டு இருக்கிறதையும் நம்ம பயோஎன்ட்னு சொல்லுவோம். ரெண்டு மீனிங் இருக்குது. ஓகேவா? ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவ் நோட்டில் இருந்தோம்னா அது பயோஎன்ட். அதே மாதிரி மிதந்து கொண்டு இருக்கும் பொருளையும் நம்ம வந்து பயோஎன்ட்னு சொல்லுவோம். ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு, நான் க்ளூ வந்து முன்ன மாதிரி சொல்கிறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும், இன்னும் நான் நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.